இந்த எமர்ஜென்சி ஃபண்டுனா என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எமர்ஜென்சி ஃபண்டு வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வரும்போது அதுக்காக யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் பில்டு பண்ணுறோம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட், இதுக்கெல்லாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப தேவை. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி காரு மெயின்டெனன்ஸ், எப்போது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி கிடக்கும்போது, அதே மாதிரி உங்கள் வேலை உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஓனர் பாஸ் உங்களை ஃபயர் பண்ணிட்டாங்க, அதனால உங்களோட சேலரி பிளாக் ஆகிடுச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக ஆனால் செலவு நிறைய இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் எல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ரிங்கு மாதிரி, ஒரு கவரிங் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான் இங்கே இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அந்த டைமில் ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு லோன்ஸு, ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லையும் மற்றவங்கக்கிட்ட இருந்து கேஷ் கடன் வாங்குறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் அவாய்டு பண்ணுறதுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நெக்ஸ்ட் கேள்வி, எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு வேணும்? ஃபண்டோட சைஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு மந்த்லி எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வருது அது கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு சேலரி ஸ்டெபிலிட்டி இருக்கா, எப்போ வேணாலும் வேலை போகுமா, அந்த மாதிரி அது கூட நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதோட ஸ்டெபிலிட்டி என்ன, எந்த அளவுக்கு சேலரி வருது. மூணாவது வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி எத்தனை பேர் ஃபேமிலிக்குள்ளே வாழ்கிறாங்க, அவங்களுக்கு மந்த்லி எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தேவைப்படும். அப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கும், அந்த நஷ்டம் வந்துச்சுன்னா எவ்வளோ உங்களால் தாங்க முடியும், அதான் கேள்வி. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்கும். இதெல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டோட சைஸு டிட்டர்மைன் பண்ணணும். 6 to 12 monthsக்குள்ளே இதே மாதிரி எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட கேஷ் இருக்கணும். அந்த கேஷுக்காக தான் நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் பில்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, எமர்ஜென்சி ஃபண்டில் கேஷ் எடுத்துக்கிட்டு நம்ம தேவையில்லாதப்போ, தேவை இருக்குது ஆனால் வீடு வாங்குறதோ இல்லைன்னா கார் வாங்குறதோ இல்லைன்னா ஒரு ஃபோனு வாங்குறதோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த எமர்ஜென்சி ஃபண்டோட கோலுங்கிறது சொன்னாலே அது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். நம்ம லைஃப்பில் எல்லா எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணுறதுக்காக இல்லை. ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு பட்ஜெட்டு கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸு மந்த்லி வருது, அதனால் இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த பட்ஜெட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேயே டிசைட் பண்ணிக்கிட்டு மிச்சம் வந்தது என்னது அது நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவ் பண்ணலாம். இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சேவ் பண்ண பிறகு மிச்சம் என்ன இருக்கிறது அதை வச்சு நீங்கள் ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணலாம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாடுறதுக்காக ட்ரை பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் கேஷ் வெளியில் இருந்து கடை எடுக்கிறதோ வாட்டெவர், அந்த லிமிட்டுக்குள்ளே வாழறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த ஒரே ஒரு வழி தான் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ மட்டும்தான் நம்மளால் எமர்ஜென்சி ஃபண்டு நல்ல அளவுக்கு பில்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, எப்படி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு பண்ணணும்? ப்ராக்டிக்கல் மெத்தடு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ அது சேலரி அக்கௌண்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மந்த்லி சேலரி வந்த பிறகு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். மோஸ்ட்லி அது நீங்கள் மேனுவலி பண்ணலாம். அது மேனுவலி பண்ணுறதை விட நீங்கள் அது பேங்கில் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கலி மந்த்லி அது போயிட்டே இருக்கும் டைமுக்குள்ளே. லைட்டாக ஃபீஸ் எல்லாம் வரும், ஓகே, அது அவ்வளோ பெரிய ஃபீஸும் சொல்ல முடியாது. ஸோ அது மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கலி போயிட்டே இருக்கும், உங்கள் எமர்ஜென்சி அக்கௌண்ட்டுக்குள்ளே அது போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அது யோசிக்கவே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கலி நடந்துகிட்டே இருக்கும். மிச்சம் இருக்கிற கேஷ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சேவிங் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணலாம், வாழறதுக்காக செலவுக்காக யூஸ் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். 5th பாயிண்ட் வந்து, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு பண்ணணும்னா மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. நம்ம டே டு டே எக்ஸ்பென்ஸுக்குள்ளே எப்படி தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணலாம், செலவு எப்படி கம்மி பண்ணலாம், அது மட்டும்தான் இருக்கணும் நம்ம நோக்கம். அந்த ஒரு ஐடியா மைண்டுக்குள்ளே வச்சுட்டு தான் நம்ம டெய்லி வாழணும். ஏன்னா வெளியில் போனால் கேஷ் செலவு பண்ணுறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய வழி இருக்குது. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம மைண்ட் செட்டு தான். 6வது பாயிண்ட் வந்து, சில பேருக்கு சேலரி அவ்வளோ இருக்காது. ஸோ அந்த டைமில் அவங்க சொல்லுவாங்க, எங்கிட்ட எவ்வளோ கேஷ் இல்லையே, எங்களுக்கு செலவுக்கு கூட இந்த சேலரி பத்தலை. அந்த டைமில் எப்படி போய் இந்த எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் பில்டு பண்ண முடியும்? உங்களுக்கு உங்கள் சேலரி பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா இன்கம் கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா இங்கத்துக்காக எங்கே போகணும்? ஒரு பார்ட் டைம் வேலைக்காக ட்ரை பண்ணலாம்ல. பார்ட் டைம் வேலைன்னா வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளால் தனியாக சொந்தம் வேலை கூட நம்மளால் பண்ண முடியும். ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ண முடியும். நம்ம தான் நம்மளோட ஓனர், அந்த மாதிரி வேலை பண்ண முடியும். அதுக்காக நிறைய ஆன்லைன் வெப்சைட்டு கூட நம்ம இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே ஆன்லைனில் எந்தெல்லாம் சான்சஸ் இருக்குது மணி மேக் பண்ணுறதுக்கு, பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ
நம்மளால் கேஷ் சம்பாதிக்க முடியும், ஃப்ரீலான்ஸாக எப்படி ஒர்க் பண்ண முடியும், அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அந்த வழி உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா மணிக்கு வழி இல்லை அப்படி மட்டும் சொல்லக்கூடாது, வழி இருக்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 7th பாயிண்ட் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நம்ம எங்கே பார்க் பண்ணணும், எங்கே அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு ஹை ஈல்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும், ஏதாவது ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் அது சேவ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் சேவிங் அக்கௌண்ட்லேயே அது எடுத்து வைக்கலாம். ஏன் எப்படி சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு என்ன, எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஏதோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு ஃபாஸ்ட்டாக நம்மளால் நமக்கு கிடைக்காது. ஏன்னா லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு லேண்டிலோ ஒரு காரிலோ வேறு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா பிரச்சனை என்னென்னா அது ரீசேல் பண்ணும்போது தான் உங்களால் கேஷ் உங்களுக்கு வசூல் பண்ண முடியும், உங்கள் கையிலுக்கு கேஷ் வரும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா சிச்சுவேஷன் எமர்ஜென்சிஸ் தான். ஸோ எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் மணி எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதோ அதுதான் பெஸ்ட்டு. அப்படி கிடைக்கணும்னா அது நார்மல் சேவிங் அக்கௌண்ட் மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் தான் நம்ம பார்க் பண்ணணும், எடுத்து வைக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான், அது எல்லாரும் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம லைஃப் மொத்தமாக அந்த எமர்ஜென்சி ஃபண்டு தொடாமல் நம்மளால் வாழ முடியாது. ஏதாவது சுச்சுவேஷனில் நமக்கு அது எமர்ஜென்சி ஃபண்டு எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் லைஃப்பில். கண்டிப்பாக வந்தால் கூட அந்த சுச்சுவேஷன் தாண்டின பிறகு நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டு ஃபில் பண்ணணும். அது எப்போதும் ஃபில் பண்ணி வெல் மெயின்டைன்ഡ് பண்ணிட்டு தான் நீங்கள் லைஃப்பில் போகணும். ஏன்னா எடுத்த பணம் அதுக்குள்ளே திருப்பி வச்சா தானே நம்மளால் நெக்ஸ்ட் ஒரு டைமில் ஒரு எமர்ஜென்சி வரும்போது நம்மளால் இதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ இது வெல் மெயின்டைன்டாக இருக்கணும். அந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா செலவு இன்னும் கட் பண்ணலாம், எமர்ஜென்சி ஃபண்டு பில்டு பண்ணுறதுக்காக பட்ஜெட்லேயே கொஞ்சம் கம்மி பண்ணலாம். எது பண்ணிட்டு இருந்தாலும் சரி எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாரும் கண்டிப்பாக பில்டு பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி, உங்ககிட்ட எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கா இல்லையா? ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 75% பேருக்கும் அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படி ஒரு ஃபண்டு இருக்காதுன்னு தான் ஏன் கால்குலேஷன். ஐ டோன்ட் நோ, அது மோஸ்ட்லி சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும், ஆனால் எமர்ஜென்சி ஃபண்டு அந்த மாதிரி 6 to 12 மந்த்ஸுங்களை அந்த மந்த்துக்குள்ளே உங்களோட மோஸ்ட் நெசசரி எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.